Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு சூப்பரான வடை ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுக்கு பேர் வந்து எறா மசால் வடை. இது ஒரு நான்வெஜ் மசால் வடைன்னு கூட நீங்க சொல்லலாம். இது வந்து ரொம்ப சுவையா கிறிஸ்பியா ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா ரைஸ் கூடயும் சூட் ஆகும். குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி செய்யறதுன்றதை நம்ம இப்ப வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம கழுவிட்டு நல்ல உப்பு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கிற எறாவை சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு 3 நிமிஷம் போல் நம்ம நல்லா வதக்கி கொடுக்கணும். வதக்கும் பொழுது அதில் இருக்கிற தண்ணிலாம் வெளியாகும். அந்த தண்ணிலாம் அதிலிருந்து வெளியே வந்துடணும். இது எதுக்குன்னா இந்த வடை வந்து நம்ம செய்யும் பொழுது கிறிஸ்பாக இருக்கிறதுக்கு. அந்த எறா வந்து இல்லைன்னா சாகியாக ஆகிடும். அதனால தான் இதை வந்து நான் வதக்க சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம வதக்கும் பொழுது இதில் இருக்கிற தண்ணிலாம் வந்து நமக்கு இப்படி வெளியே வரும். இதோ பாருங்க, இந்த மாதிரி வெளியில வரும். சிம்லே வச்சு வதக்குங்க. ரொம்ப வதக்கிட்டாலும் ரப்பர் மாதிரி ஆயிடும் எறா. அதனால கொஞ்சமா ஒரு 3 நிமிஷம் போல வதக்குங்க போதும். அதில் இருக்கிற தண்ணி வெளியே வந்தோடனே அதை ட்ரெயின் பண்ணிட்டு நம்ம வந்து எறாவை எடுத்து வச்சுக்கலாம் தனியா. இதோ பாருங்க, இப்போ இந்த மாதிரி எறால இருந்து தண்ணி வந்திருக்கு இல்லையா, இதை எடுத்து நம்ம ஊற்றிட்டு ட்ரெயின் பண்ணிட்டு எறாவை திருப்பி அதே பேன்லேயே சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இப்போ பாருங்க, அந்த பேன்லேயே இதை சேர்த்துருக்கேன். இதில் கூடவே 4 பச்சை மிளகா, ஒரு 8 பல்லு பூண்டு, ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி சேர்த்து வதக்குங்க. இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்து வதக்கிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் அதை சேர்த்து இப்போ நான் அதை கொரன்னு அரைச்சிட்டு வர போகிறேன். இதை பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டேன். இப்போ இந்த மிக்சரில் நான் வந்து 1 டீஸ்பூனுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1 வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். கூடவே கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்த எறாவை கொரன்னு அரைச்சி இதில் நான் சேர்த்துருக்குறேன். எறா அரைக்கும் பொழுது ரொம்ப கொரன்னு அப்படியே இது மாதிரி அரைச்சிடாதீங்க. இப்போ நம்ம வடை மாவு அரைச்சோம் இல்லையா, கடலைப்பருப்பு, அந்த மாதிரி அரைக்க தேவையில்ல. இதை வந்து எறா கொஞ்சம் தெரிகிற மாதிரியே அரைச்சி எடுங்க. சும்மா பல்ஸ் மோடில் ஒரு தடவை போட்டு எடுத்திங்கனாலே எறா இந்த மாதிரி தெரியும். அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வடையில் எறா நமக்கு தென்படும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் உப்பு உங்கள் தேவைக்கு சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம வடை கன்சிஸ்டன்சிக்கு இப்போ நம்ம வடை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எண்ணெயில் போட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ ஒரு வானலில் நான் எண்ணெய் வச்சுருக்கேன். அதில் நம்ம மசால் வடையெல்லாம் தட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த எறா வடையை தட்டி போட்டு எடுக்க வேண்டியதுதான். போட்ட உடனே திருப்பி விடாதீங்க. கொஞ்சம் நேரம் ஆகட்டும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லைட்டாக இப்போ இப்படி எடுத்து விடுங்க. விட்டுட்டு கொஞ்சம் அது எழும்பி வரும்பொழுது திருப்பி விடுங்க. போட்ட உடனே நம்ம திருப்பினோம்னா எல்லாம் உடஞ்சி இதாகிடும். எறா வேற அதில் நம்ம பொலன்னு இருக்கு இல்லையா, அதில் வெளியே வந்துடும். நீங்கள் பார்த்து பொறுமையாக செய்யுங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த சலசலப்புலாம் அடங்கினோடனே பாருங்கள், ஒரு கிறிஸ்பான எறா வடை ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இது ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிடும் பொழுது ரொம்ப எம்மியாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட சீக்கிரமே இந்த சேனலில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.